நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி ஆல்னு கொடுத்தீங்கன்னா நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெய் பேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, என் பேடு எக் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் பொறிக்கலை, அது ஃபெட்டலாக அன்ஃபெட்டலான்னு தெரியல அப்படிங்கிற நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக எப்படி எக் கேண்டில் எப்படி பண்ணுறது, ஃபெட்டலாக அன்ஃபெட்டலான்னு செக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்குறோம். லாஸ்ட்டு டிஎன்ஏ டெஸ்ட் வீடியோவில் இந்த 3 பேருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். அது ரிசல்ட் வந்துருச்சு. அது என்னங்கிறத பார்த்துட்டு நம்ம எக் கேண்ட்லிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளுக்கு ரிசல்ட் வந்த கவரு. இது நம்மளுக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க. வாங்க கவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு டெஸ்டிங் கார்டு கூட ஃபர்தராக நம்ம டெஸ்டிங் கொடுக்குறதுக்காக அவங்களோட பவுச்லேயே அவங்க லேபிள் ஒட்டி ரெட் பெல்லின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டி ஒரு 10 கவர் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஃபர்தராக டெஸ்டிங்க்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 3 பேடுக்கு டெஸ்டிங் கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா 2க்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. இன்னொன்றுக்கு வந்து ஸ்பெசிமென் வந்து ரீசப்மிட் பண்ண சொல்லிக்கிறாங்க. இதுதான் அந்த டெஸ்ட் கார்டு. பார்த்திங்கன்னா ஒயிட் ஃபேஸ் காக்டெயிலுக்கு கொடுத்துருந்தது பார்த்திங்கன்னா மேல், அண்டு அல்பினோ ஃபான் பேரல் நம்பர் 2ன்னு போட்டது வந்து ஃபீமேல். பார்த்திங்கன்னா இந்த பேர் தான் இப்போ ஒரு 4 எக்கு வச்சுருக்காங்க. மேல் இன்குபேட்டில் இருக்குது. அவங்கள கொஞ்சம் வெளியே போக சொல்லிவிட்டு எக் எடுத்து நம்ம கேண்டில் பண்ணி பார்க்கலாம். இன்குபேட்டில் இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்பவுமே கோவப்படுவாங்க. நாலு எக்கு வச்சுருக்காங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து இன்னொரு பாக்ஸில் மாற்றி எடுத்துகிட்டு போயிடலாம். ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஏதோ ஒரு பக்கம் சின்ன அடிபட்டு கிராக் ஆனாலுமே எக்கு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம பாக்ஸ் கட்டையே வச்சுமே ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறவங்கிறக்காக தான் நான் வெளியே எடுத்துகிட்டு வரேன். நான் நார்மலாக செக் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே வச்சு செக் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுருவேன். வாங்க எப்படியும் கேண்டில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். எக் கேண்டிலிங் பண்ணி பார்க்குறக்கு உங்கள் மொபைல் ஃபோனே போதும். மொபைல் ஃபோனில் டார்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இருட்டான பிளேஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், பேபி நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு உள்ள. எக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே ரெட் லைன்ஸாக இருக்கும். நரம்பாக அந்த ரத்த ஓட்ட போகிறதுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி இருந்துனாச்சா ஃபெட்டலில் இருக்குதுன்னு அர்த்தம். வாங்க 2வது எக்கையுமே கேண்டில் பண்ணி பார்க்கலாம். இதுவும் ஃபெட்டலாக தான் இருக்குது.
இந்த எக்கும் ஃபெட்லாக தான் இருக்குது. அன்ஃபெட்லாக எக்காக இருந்துச்சுன்னா பியூர் ஒயிட்டாக தெரியும் உங்களுக்கு. இது மாதிரி ரெட்டிஸே தெரியாது. உள்ளே அந்த பிளட் லைன்ஸும் இருக்காது. அந்த எக் எல்லாமே அன்ஃபெட்டல் எக்குன்னு அர்த்தம். பேட்ஸ் எக் வச்சு 4 to 6 டேஸ்லேயே பிளட் லைன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.